தாவேக்காவுடன் கூட்டணி என்று சமூக வலைதளங்களில்தான் அதிக அளவில் செய்திகள் வருகிறது என்றும், காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் தனித்தனி கருத்துகள் இருந்தாலும் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் எனவும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சி பார்க் சாலையில் உள்ள INTUC அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய செயலாளரும் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவருமான கோபிநாத் பழனியப்பன் கட்சி நிர்வாகிகளுக்கு விருப்ப மனுக்களுக்கான விண்ணப்பங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்களிடம் நேற்று முதல் வருகிற 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று கூறினார். பொறுத்தவரையிலும் ஒரு சில கூட்டங்கள்லையோ பொதுக்கூட்டங்கள்லையோ காங்கிரஸை எந்த விமர்சனமும் செய்யாமல் இருக்காரு, காங்கிரஸோடு இணக்கமாக போகிற ஒரு சூழல் கொண்டுருவார் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. அவருடைய கொள்கையை அவர் தெளிவாக சொல்லிட்டார். எங்கள் மாநிலத்தில் இவங்களை எதிர்க்கிறோம், ஆட்சியாளர் திமுகவும் மத்தியில் பாஜக பாசிஸ்ட் எங்களை அவங்க ஒரு பரஸ்பர நட்பாக பார்க்குறாரு. பார்க்கக்கூடாது, பார்க்காதீங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அது அவருடைய, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ உங்களுடைய கொஸ்டின்ங்கிறது உங்களோட உரிமை. இது எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, எதிர்கட்சி தலைவரை விருந்துக்கு மரபுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, வலுக்கட்டாயமாக தவறாக செய்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை வச்சு என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதையும் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. இயற்கையான சூழலில் என்ன மாற்றங்கள் தமிழகத்துக்கு வருமோ அது நல்ல மாற்றங்கள் வரும். எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கின்ற மாற்றம் கண்டிப்பாக வரும். நல்ல விஷயங்கள்ல நாம் இந்த அரசாங்கம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருக்க முடியல. அதே நேரத்தில் சில நல்ல விஷயங்களை நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் இந்த இலவச பஸ் திட்டங்கள் இல்லைங்களா, பல தாய்மார்கள் ரொம்ப சந்தோஷத்தோட, குறிப்பாக நீங்கள் லெஃப்ட் அவுட் பீப்புள் சொல்லக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க, அவங்க கையில் பணம் இருக்காது, பஸ்ஸில் ஒரு இடத்துக்கு போகணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மயிலாடுதுறையில் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ், லேண்ட் டெவலப்பர்ஸ், நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் குண்டுமணி அருள்ஜோதி தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் செந்தா, மாவட்ட பொருளாளர் RS ஸ்ரீனிவாசன், மயிலாடுதுறை தொகுதி தலைவர் சுமங்கலி மோகன், பூம்புகார் தொகுதி தலைவர் மங்கைநல்லூர் AS மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், மாநில அமைப்பாளர் SK ராஜா, மாநில துணைச் செயலாளர் R அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க உறுப்பினர்களிடம் எவ்வாறு சங்க வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அறிவுறுத்தினர். இந்த கூட்டத்தில் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மக்களவையில் மாவீரன் பொல்லான் பற்றி திமுக MP திருச்சி சிவா பேசியது கண்டனத்திற்குரியது என சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் வடிவேல் ராமன் தெரிவித்துள்ளார். சமூக நீதி மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் பொல்லான் பேரவையின் மாநில பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நிறுவன தலைவர் வடிவேல் ராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவீரன் பொல்லான் மணி மண்டபத்தை திறந்து வைத்து நன்றி தெரிவித்ததுடன் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆதரவு தெரிவிப்பது, பவானிசாகர், தாராபுரம் ஆகிய தனி தொகுதிகள் சமூக நீதி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வடிவேல் ராமன், மாவீரன் பொல்லான் பற்றி திமுக MP திருச்சி சிவா பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவை மதச்சார்பற்ற கூட்டணி திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்து தீவிர பிரச்சாரம் செய்தென நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். மேலும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் பவானிசாகர் மற்றும் தாராபுரம் தனி தொகுதிகளை எங்களுக்கு அமைப்புக்கு ஒதுக்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். அது மட்டுமல்ல, பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் முற்போக்கு இயக்கங்கள் போராடி வருகிறது. கடந்த 2010 ராஜஸ்தானில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தடுப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே வருடந்தோறும் சுமார் 400க்கும் அதிகமாக ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிறது. இதையெல்லாம் தடுக்கும் விதமாக தமிழக அரசு இன்றைக்கு சாதி ஆணவ படுகொலை சிறப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு ஓய்வற்ற நீதியரசர் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்திருக்கிறது.
அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சட்டம் இயற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு, சித்தோடு, லக்காபுரம் உள்ளிட்ட விசைத்தறி சங்கங்கள் சார்பில் தமிழக அரசின் விலையில்லா வேட்டி சேலை உற்பத்தியில் நிலுவையில் உள்ள கூலியை வழங்க வலியுறுத்தி ஈரோடு பவானி சாலையில் இருக்கும் கைத்தறித்துறை நிர்வாக இணை இயக்குநரிடம் மனு அளித்தனர். அத்துடன் கைத்தறித்துறை அதிகாரிகள் தரப்பில் நிலுவையில் உள்ள கூலி விரைவில் 10 முதல் 15% வழங்கப்படும் என்றும் மீதமுள்ளவை பொங்கல் பண்டிகைக்கு பிறகு வழங்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விலையில்லா வேஷ்டி சேலை திட்டமானது தமிழ்நாடு அரசால் பொதுமக்களுக்கு பொங்கல் பண்டிகையின் போது வழங்குவதற்காக திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது பொங்கல் பண்டிகையின் போது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்திற்காக முன்னெடுத்தாலும் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே தமிழக அரசு இதை வழங்கி வருகிறது. ஜூன் மாதம் துவங்கி டிசம்பர் மாதம் நிறைவடையும் இந்த வேட்டி சேலை திட்டத்தில் கடந்த நவம்பர் மாதம் வரை நாங்கள் ஓட்டி கொடுத்த அனைத்து வேஷ்டி சேலைகளுக்கான கூலி 30% நிலுவையில் உள்ளது என்பதை இன்று ஈரோடு சரகம் துணை இயக்குனர் அவர்களிடம் நாங்கள் ஈரோடு, சித்தோடு, லக்காவரம், வீரபஞ்சத்திரம் உள்ளிட்ட சங்கங்களின் சார்பாக கூலி நிலுவையில் உள்ளது குறித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். கூலி நிலுவையில் உள்ளதை ஒரு இந்த வார இறுதிக்குள் ஒரு 10%, மீதமுள்ள தொகை பொங்கல் பண்டிகைக்குள் வழங்குவதற்கான முழு முயற்சி எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் என்பதை ஈரோடு, சித்தோடு, லக்காவரம், வீரபஞ்சத்திரம் உள்ளிட்ட சங்கங்களின் சார்பாக தமிழ்நாடு விஸ்திரி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வீரர் சத்தியமூர்த்தி நினைவு நூலகத்தில் பூக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. குடுமியான்மலை அரசு வேளாண்மை கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரி பிரிவில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிகள் 9 பேர் 2 மாத கள பயணமாக திருமயம் வந்துள்ளனர். இந்த நிலையில் 3வது நாள் களப்பயணமாக வீரர் சத்தியமூர்த்தி நினைவு நூலகத்தில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூங்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் ரோஜா, செம்பருத்தி, மஞ்சள் அரளி, காகிதப்பூ, இட்லி பூ, பாரிஜாதம், நந்தியாவட்டம் உள்ளிட்ட பூக்கன்றுகளை நடவு செய்தனர். பிறகு பூக்கன்று நடுதல், பராமரித்தல், இயற்கை உரங்களை பயன்படுத்துதல் குறித்து விளக்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் நூலகர் மாலதி, வாசகர் வட்ட நிர்வாகி பிரபு, திருமயம் போர்ட் ரோட்டரி சங்க பட்டய தலைவர் கபூர், யோகா பயிற்றுனர் சிவகாமி, பொறியாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரெங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி லோக்பவன் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கோவையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான முதல் நிலை சரிபார்ப்பு பணிகள் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான முதல் நிலை சரிபார்ப்பு பணி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் முன்னிலையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுக்கப்பட்டு சரிபார்ப்பு பணிகள் துவக்கப்பட்டன. விவிபேட் இயந்திரம் தொடர்பான சரிபார்ப்பு பணிகளை பொறியாளர்கள் மேற்கொள்ள உள்ளனர். கோவை அருகே வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த யானைகள் ஊருக்குள் உள்ள குட்டையில் இறங்கி உற்சாகமாக குளியல் போடும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன. மேற்கு மலைத்தொடர்ச்சி பகுதியிலிருந்து வெளியே வந்த யானைகள் வழி தவறி நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று காலை கீரணத்தம் ஐடி பார்க் பகுதியில் 3 யானைகள் சுற்றித் திரிந்தன. தொடர்ந்து அங்கிருந்த குட்டையில் இறங்கி யானைகள் நீரில் விளையாடி உற்சாக குளியல் போட்டன. இதை பார்த்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதகை அருகே உள்ள மாவனல்லா கிராமத்தில் பிடிப்பட்ட T-37 ஆட்கொல்லி புலிக்கு முதுமலை புலிகள் காப்பகத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு வனத்துறை லாரி மூலம் அழைத்துச் செல்லப்பட்டது.
மாவனல்லா பகுதியில் கடந்த 24ஆம் தேதி பழங்குடியின பெண்ணை புலி தாக்கி கொன்ற நிலையில் கடந்த 17 நாட்களுக்கு பின்னர் வனத்துறையினர் வைத்த கூண்டில் நேற்று புலி சிக்கியது. இந்த சிக்கிய புலியின் உடல் நலம் குறித்த முதுமலை புலிகள் காப்பக மருத்துவர் ஆய்வு செய்து புலியானது ஆரோக்கியமாக உள்ளது என தெரிவித்த பின்னர் T31 புலியானது முதுமலை புலிகள் காப்பக வாகனத்தின் மூலம் வண்டலூர் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா மற்றும் புலிகள் காப்பக இயக்குனர் ஆகியோர் ஆய்வு செய்து வாகனத்தை வழி அனுப்பி வைத்தனர். திருச்சி உய்யக்கொண்டான் திருமலை சண்முகா நகரில் 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட பூங்காவை அமைக்காமல் காலம் தாழ்த்தும் மாநகராட்சியை கண்டித்து சண்முகா நகர் நலச்சங்கம் சார்பில் புத்தூர் 4 ரோட்டில் மாபெரும் அடையாள உண்ணாவிரத அறப்போராட்டம் நடந்தது. போராட்டத்திற்கு சண்முகா நகர் நலச்சங்க சட்ட ஆலோசகர் முத்துமாரி தலைமை தாங்கி போராட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். இதில் சண்முகா நகர் நலச்சங்க தலைவர் SP வேலாயுதன், செயலாளர் P குமரன், பொருளாளர் N செந்தில்குமார், துணைத் தலைவர் R சிவகுமார், இணைச் செயலாளர் பொன்ராஜ் மற்றும் சண்முகா நகர் நலசங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி அருகே மதர் தெரசா கல்லூரியின் சார்பில் உலக மருந்து ஆளுநர்கள் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மருந்தியல் படிக்கும் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். புதுக்கோட்டை நகரில் இந்த பேரணியானது மன்னர் கல்லூரியிலிருந்து துவங்கி பழைய பேருந்து நிலையம் வழியாக புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை வாங்கி சாப்பிடாதீர்கள், மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்துகளை வாங்காதீர்கள் என பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் மதர் தெரசா கல்லூரி முதல்வர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி பூங்கா அருகே உலக எய்ட்ஸ் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மனித சங்கிலி பேரணியில் மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு எய்ட்ஸ் தின உறுதிமொழியை வாசித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள சத்தியமூர்த்தி பூங்கா முன்பு உலக எய்ட்ஸ் தின விழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்ற எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு உறுதிமொழி வாசித்தார். மேலும் இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி குறித்த துண்டு பிரசுரங்களை ஒட்டி வைத்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு சென்னையிலிருந்து புதிதாக 12,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அதிநவீன வசதியுடன் கூடிய தீயணைப்பு வாகனம் வந்தது. ஏற்கனவே 2 பெரிய வாகனங்கள் தீயணைப்பு நிலையத்தில் இருக்கும் நிலையில் தற்பொழுது 12,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய வாகனம் வந்துள்ளதால் தீயணைப்பு வீரர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதிய தீயணைப்பு வாகனத்தை அங்குமிங்கும் ஓட்டிச் சென்று அதில் உள்ள வசதிகளையும் தீயணைப்பு வீரர்கள் பார்த்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பொய்யான அவதூறு கருத்துக்களை பரப்பி வரும் ராஜா, அண்ணாமலை ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து சேலத்தில் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் லைன்மேடு பகுதியில் உள்ள மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு பிரபல சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஜ் நேற்று வந்தார். திடீரென கையில் வைத்திருந்த போஸ்டரை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் எதிரே உள்ள மின்கம்பம் மற்றும் சுவற்றில் ஒட்டினார். அந்த போஸ்டரில் முருகன் காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்புவது போல கார்ட்டூன் படம் இடம்பெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் தங்களது புகாரை காவல்துறையினர் வாங்க மறுப்பதாக குறை கூறினார். சார், தொடர்ந்து தமிழ்நாடு கலவர பூமி ஆக்குறதுல ராஜா, அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து கேஸ் போட்டுட்டு இருக்கோம். போலீஸ் ஒரு கேஸையும் எடுக்கல. போலீஸ் கேஸ் எடுக்காதனால கோர்ட்டுக்கு போனோம். 2 கேஸ் இப்போ கோர்ட்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நிலவையில் இருக்கு, ஒன்னு லோக்கல் கோர்ட்ல இருக்கு. இந்த 2 கேஸும் கவர்மெண்ட் கிட்ட ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கியாச்சு. 3வது கேஸ் திரும்ப எவ்வளவு கோர்ட்டுக்கு போறதுன்ட்டு திருப்பரங்குன்றம் இஷ்யூல பிப்ரவரி மாசத்துல 2025லயே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. போராட்டம் அறிவிச்சு 21/3/2025க்கு அண்ணாமலை, ராஜா 2 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்ட பிற்பாடு சமன் பண்ணுங்க கேட்டுட்டே இருக்கோம். ஆனா சமன் பண்ணவில்லை. இப்போ எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் அந்த கேஸ் எடுத்துருக்கு பாருங்க. ஒரு சர்வே கல்ல வச்சுட்டு இவ்வளவு ஆட்டம் ஆட்டிட்டு இருக்காங்க தமிழ்நாடு.
கேஸ் சிம்பிளானது. இவங்க தொடர்ந்து போய் பேசுறது, தூண்டி விடுற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல என்ன போய் பேசுறாங்கன்னா, லண்டன் பிரிவி கோர்ட் 1931 முழு மலை முருகன் சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு பெரிய பொய் அண்ணாமலையும் எச்ராஜா பேசியிருக்காங்க. அப்ப அந்த மலை தர்கா என்க்ரோச்மெண்ட் ஆயிடுது. அந்த தர்கா போற பாதை நவாஸ்கனி உட்காந்து சாப்பிட்டாருல்ல, அது என்க்ரோச்மெண்ட் ஆயிடுது. ஆனா ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப தெளிவா 1931 ஆர்டர் ரொம்ப தெளிவா இருக்கு. தர்கா, நெல்லித்தோப்பு, தர்கா போற பாதை இது 3 முஸ்லிம் சேர்ந்தது. இதை தவிர முழு மலை முருகனுந்து, இது தவிர முழு முருகனுந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் சிம்பிளான விஷயங்க. தஞ்சையில் இருசக்கர வாகன ஓட்டுநர்களின் சாலை பாதுகாப்பு குறித்து நடந்த விழிப்புணர்வு பேரணியில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர், கல்லூரி மாணவ மாணவிகள் என 500 பேர் கலந்து கொண்டனர். தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணி காந்தி சாலை, அண்ணா சாலை வழியாக பழைய பேருந்து நிலையம் வந்தடைந்தது. பேரணியில் கலந்து கொண்டவர்கள் இருசக்கர வாகனங்களில் 2 மேல் செல்லாதிருப்போம், ரோட்டில் போட்டி போட்டுக்கொண்டு வாகனம் ஓட்ட வேண்டாம், குடிபோதையில் வாகனத்தை ஓட்ட வேண்டாம், செல்போன் பேசியபடி வாகனத்தை ஓட்ட வேண்டாம், இல்லாமல் வாகனத்தை ஓட்ட வேண்டாம், சாலைகளில் சாகசங்கள் செய்யக்கூடாது என்பன போன்ற வாசகங்களை எழுதிய பதாகைகளை கைகளில் ஏந்தி வந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொண்டிக்கரடு பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த வடமாநில இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் வசித்து வருபவர் ஓம் பிரகாஷ். இவர் வீட்டில் 10 அடி உயரம் உள்ள கஞ்சா செடி வளர்த்து வருவதாகவும், போதை மிட்டாய் விற்பனை செய்து வருவதாகவும் திருச்செங்கோடு நகர போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து திருச்செங்கோடு காவல் ஆய்வாளர் வளர்மதி தலைமையில் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 10 அடி உயரம் உள்ள கஞ்சா செடி வீட்டில் வளர்த்து வந்தது தெரியவந்தது. போதை மிட்டாய் வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் கஞ்சா செடியை வெட்டி அகற்றப்பட்டது. மேலும் 80 போதை மிட்டாய்களையும் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆலங்குடி மேல மாகாணத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளிக்குள் நேற்று இரவு நுழைந்த மர்ம நபர்கள் சமையல் கூடத்தை உடைத்து மதுபானம் அருந்தி முட்டைகளை அவித்து சாப்பிட்டுவிட்டு நாற்காலிகளை உடைத்தும் ஸ்மார்ட் கிளாஸ் ப்ரொஜெக்டர் ஹார்ட் டிஸ்கையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் பள்ளிக்கு வந்த கல்லல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் தொடங்கின. இப்பணிகள் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்டுப்பாட்டு அலகு, வாக்குப்பதிவு அலகு, விவிபேட் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப நிபுணர்களால் பரிசோதிக்கப்பட்டு எந்த ஒரு கோளாறும் இல்லாமல் செயல்படுகின்றனவா என உறுதி செய்யப்பட்டது. மேலும் எஃப்எல்சி பணிகள் அரசியல் கட்சியினருக்கு பரிசோதனை அறிக்கைகள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு நடைமுறைகள், சிசிடிவி கண்காணிப்பு சீல் செய்யப்பட்டு பாதுகாப்பாக வைப்பது உள்ளிட்ட செயல்முறைகள் குறித்து கட்சி பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கொடைக்கானல் மன்னவனூர் வனப்பகுதியில் பல லட்சம் மதிப்புள்ள மரங்கள் வெட்டி கடத்தப்பட்ட வழக்கில் ரேஞ்சர், வனவர்கள், கார்டு உட்பட 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் உள்ளது மன்னவனூர் வனசரகம். கொடைக்கானல் வனக்கோட்டத்திற்கு உட்பட்டது இந்த வனசரகத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மன்னவனூர் வனசரக பகுதியில் உள்ள 50 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள சவுக்கு மரங்களை அகற்றி சோலை மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. இதில் போல பேரிச்சம், பூம்பாறை வனசரக பகுதிகளிலும் பணிகள் நடைபெறுகிறது. சவுக்கு மரங்களை வெட்டி அந்த மரக்கட்டைகள் தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் லாரிகள் கொண்டு செல்லப்பட்டு விற்கப்படுகிறது. ஒப்பந்தம் எடுப்பவர்கள் வனத்துறைக்கு குறிப்பிட்ட கட்டணத்தை ஏலத்தொகையாக செலுத்த வேண்டும். இந்நிலையில் குறிப்பிட்ட அளவை விட பல லட்சம் மதிப்புள்ள மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக இந்த வனசரக பகுதியில் மதுரையை சேர்ந்த தமிழ்நாடு வன உயிரின குற்றத்தடுப்பு சிறப்பு பிரிவினரும் திண்டுக்கல் வன பாதுகாப்பு படையினரும் ஆய்வுகள் நடத்தினர். இதுபோல கொடைக்கானல் ஏசிஎஃப் கருப்பையா தலைமையில் ஒரு குழுவினர் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் மாவட்ட வன பாதுகாவலர் முகமது சகாப்பும் ஆய்வு செய்தார். இதில் இந்த மன்னவனூர் வனசரகத்தில் பல லட்சம் மதிப்புள்ள ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே ஏரியில் மீன்களுக்கு உணவாக கொட்டப்படும் இறந்து போன கோழி குஞ்சுகள் மற்றும் அழுகிய முட்டைகளால் நிலத்தடி நீர் மாசுபட்டு பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ளது தளிஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பெரிய தளிஹள்ளி ஏரி. அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த ஏரியில் மீன் வளர்க்க ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு பல்வேறு வகையான மீன்களும் மீன்களுக்கு காய்கறிகள் உணவாக கொடுக்கப்படுவது வழக்கம். ஆனால் காய்கறிகளுக்கு பதிலாக மீன்களுக்கு உணவாக இறந்து போன கோழி குஞ்சுகளையும் அழுகிய முட்டைகளையும் கொட்டுவதால் ஏரியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் ஏரியில் தண்ணீர் மிகவும் மாசடைந்து வருகிறது. இதனால் ஏரியை சுற்றியுள்ள 10 கிராம மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான குடிநீர் பாசன வாய்க்காலில் கலந்து வீணாகிறது. கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை அருகே மகதானபுரம் காவிரி ஆற்றிலிருந்து மகாதானபுரம் ஊராட்சி மேட்டு மகாதானபுரம் வழியாக திருச்சி மாவட்டம் வையம்பட்டிக்கு காவிரி கூட்டு குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் மேட்டு மகாதானபுரம் கட்டளை மேட்டு வாய்க்கால் வழியாக செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக குடிநீர் வெளியேறி பாசன வாய்க்கால் வருகிறது. இதனால் பல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. கரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் உதவிகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் பள்ளி பயணத்தை எளிமையாக்குதல் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவுதல் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தி கிராமத்தில் உள்ள புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் மற்றும் புத்தகங்களை வழங்கினார். மொத்தமாக 11ஆம் வகுப்பு 813 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் பொதுத் தேர்வை எளிமையாக மேற்கொள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வினாவிடை புத்தகங்கள் என மொத்தம் 1588 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன. கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே அத்திப்பாளையம் பகுதியில் மயில்கள் இறந்து கிடப்பதாக கரூர் மாவட்ட வன அலுவலர் சண்முகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மாவட்ட வன அலுவலர் சண்முகம் மற்றும் வனசரக அலுவலர் அறிவழகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் 10 ஆண் மயில்கள் மற்றும் 8 பெண் மயில்கள் என மொத்தம் 18 தேசிய பறவைகள் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் மயில்கள் விஷமருந்து சாப்பிட்ட சந்தேகம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து குப்பம் மற்றும் பரமத்தி கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த மயில்களுக்கு உடற்கூறு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் மயில்கள் விஷமருந்து உட்கொண்டு உயிரிழந்தது உறுதியானது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த சம்பவத்திற்கு காரணமான தோட்ட உரிமையாளர் சுப்பிரமணியை வனத்துறையினர் கைது செய்து அரவக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கரூர் சிறையில் அடைத்தனர். 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட்டுகள் ஏவப்படும். அதுபோன்ற ககன்யான் விண்கலத்தை 2027இல் விண்ணுக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு வருகை தந்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் அங்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் புறப்பட்டு செல்கையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கூறிய அவர், ககன்யான் திட்டம் என்பது நாம் தயாரிக்கும் ராக்கெட் மூலம் இந்திய விண்வெளி வீரர்களை விண்ணுக்கும் வெற்றிகரமாக அனுப்பி அவர்களை பத்திரமாக திரும்ப கொண்டு வருவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் என தெரிவித்தார். ககன்யான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ககன்யான் திட்டம் இந்த திட்டம்னாக்கி நம்ம செய்யக்கூடிய ராக்கெட் மூலம் நமது சகோதரர்களை நமது விண் வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி வெற்றிகரமாக அனுப்பி அவங்கள திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டம். இதுக்குள்ள ராக்கெட் தயாரிப்பு முன்னிலையில் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இவங்களை வெற்றிகரமாக அனுப்பணுனாக்கி ஒரு என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ ஆள் உள்ள இருக்குன்னாக்கி டெம்பரேச்சர், ப்ரெஷர், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதெல்லாம் அந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் நல்லா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டில் அவங்க இருக்கும்போது ஏதாவது ராக்கெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்கள சேஃபாக கொண்டு வரணும். பார்த்தீங்களா, அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒரு சிஸ்டம் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8000 பரிசோதனைகள் செய்திருக்கோம். இனி நம்ம 2027 அவங்கள அனுப்புறதாட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் 3 ராக்கெட் அனுப்பக்கூடிய திட்டங்கள் அது
2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்ப்பு பணி தொடங்கியது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சுகுமார் முன்னிலையில் திறக்கப்பட்டு பொறியாளர்கள் எந்திரங்களை பரிசோதித்து வருகின்றனர். இந்த பணி 1 மாத காலம் வரை நடைபெறும் எனவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் பணிக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் நெல்லை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தனி மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரவிருக்கும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான முதல்நிலை சரிபார்ப்பு பணிக்காக ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சுகுமார் முன்னிலையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மையம் திறக்கப்பட்டு பணிகள் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிட்டங்கியில் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்ட்ரோல் யூனிட் மொத்த எண்ணிக்கை 2358, பேலட் யூனிட் 4212 மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் 3042 இயந்திரங்கள் தற்போது தயார் நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இந்த இயந்திரங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர் என்ற அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து 9 பொறியாளர்களால் முதல்நிலை சரிபார்ப்பு பணியானது. முதல்நிலை சரிபார்ப்பு பணி ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் இன்று நமது மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழாவை அடுத்து நெல்லை சந்திப்பில் உள்ள அவர் படித்த பள்ளியில் அமைந்துள்ள அவர் படித்த வகுப்பறையில் பாரதி சிலைக்கு நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் வைத்து மரியாதை செலுத்தினர். பாரதி படித்த வகுப்பறையில் பாரதி பாடல்கள் பாடி மாணவிகள் கவி அஞ்சலியும் செலுத்தினர். நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தனது பள்ளி பருவத்தை படித்தார். அவர் படித்த பள்ளி வகுப்பறை இன்றளவும் பள்ளியின் நிர்வாகத்தால் நாற்றங்கால் என பராமரிக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டமாகி 5 வருடமாகியும் எந்த மருத்துவ வசதியும் தேவையான மருத்துவர்களும் இல்லாத அரசு பெரியார் மருத்துவமனையை கண்டித்து அனைத்து கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மனிதநேய மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் அமீன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு பெரியார் மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையை கண்டித்தும், ஆம்புலன்ஸ் வாகனங்களில் வெண்டிலேட்டர் இல்லாததை கண்டித்தும், செவிலியர் பற்றாக்குறையை கண்டித்தும், ஸ்கேன், இஜிசி ஆகிய கருவிகளை இயக்க மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்தும், எந்த சென்றாலும் நோயாளிகளை திருவாரூர் மற்றும் தஞ்சாவூருக்கு அனுப்புவதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசு மருத்துவமனையின் அவலங்களை கண்டித்து முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மக்களின் அத்தியாவசிய தேவையான மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை ஆகி பல வருடங்கள் ஆகிறது. ஆனால் அதற்கான தரம் எதுவும் உயர்த்தப்படாமல் இந்த மருத்துவமனை மக்களுக்கு பயன்படாத வகையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். இங்கே டாக்டர்கள், மருத்துவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த மருத்துவர்களை உடனடியாக மருத்துவத்துறை நியமனம் செய்ய வேண்டும். இந்த போராட்டம் தமிழக முதல்வருக்கும் மருத்துவத்துறை அமைச்சருக்கும் நேரடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் திருவாரூர் ஒன்றிய நகர குழுக்கள் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் பைபாஸ் சாலை மேம்பாலம் ரவுட்டானா அருகில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயல் காரணமாக தொடர் மழையினால் ஏற்பட்ட பாதிப்பினால் மறு சாகுபடிக்கு வழியில்லாத வருமானத்தை இழந்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு ₹30 நிவாரணம் வழங்கிட வேண்டும் மற்றும் நிலம் மற்றும் பயிர் டிஜிட்டல் சர்வே எடுப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு எதிர்த்து கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த சாலை மறியலால் திருவாரூர் பைபாஸ் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கும் பணி தொடங்கியது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் துவக்கியுள்ளது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகள் விவிபேட் ஆகியவை சரிபார்க்கும் பணி துவங்கியது. முன்னதாக சேலம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் தேவி தலைமையிலும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையிலும் ஸ்ட்ராங் ரூம் என அழைக்கப்படும் அறையில் இருந்து மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு எடுத்து வரப்பட்டு சரிபார்க்கும் பணி நடைபெற்றது.